Hi all, welcome back to my channel. இந்த vlogல பட்டாயால எங்க ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு, நாங்க ஸ்டே பண்ண ஹோட்டல் எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணோம்னு எல்லாமே ஷேர் பண்ண போறேன். இது தாய்லாந்து சீரீஸோட எபிசோட் 2. இன்கேஸ் நீங்க எபிசோட் 1 மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை போய் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஏர்போர்ட்ல வந்து டைரக்டா புல்மன் பட்டாயா ஹோட்டலுக்கு அரௌண்ட் 11க்கு ரீச் ஆயிட்டோம். எங்களோட ரூம் செக் இன் டைம் ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்க ஐட்னரி வைஸ் ஃபர்ஸ்ட் டே டைகர் பார்க் போறதா தான் பிளான். எங்களை பிக்கப் பண்ண கார் வர வரைக்கும் சரி ஹோட்டலை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருந்தோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான 5-ஸ்டார் பீச் ஃப்ரண்ட் ஹோட்டல். ஹோட்டல் என்டர் பண்ண உடனே எனக்கு என்ன ஃபீல் கொடுத்துச்சுன்னா, பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமா இருந்துச்சு. அண்ட் அதே சமயம் லாபியுமே ரொம்ப மாடர்னா கிளீனா சூப்பர் எலகண்டா இருந்துச்சு. ஹோட்டலோட பிக்கஸ்ட் ஹைலைட் என்னன்னா, ஹோட்டல் பேக் சைடே பீச் இருக்கிறது தான். ஹோட்டல்ல இருந்து டைரக்டாவே பீச்சுக்கு போயிடலாம். பட்டாயா சிட்டி கிரவுட்ல வந்து கொஞ்சம் அவைவா இந்த ஹோட்டல் இருந்தாலுமே இங்க அட்மாஸ்பியர் ரொம்ப காமாவும் பீஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ். அண்ட் இங்க ஒரு பெரிய பீச்சை ஃபேஸ் பண்ண மாதிரி ஸ்விம்மிங் பூலுமே இருந்துச்சு. ஈவினிங் டைம்ல இங்க உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். பட் நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் பீச் இருந்தனால அங்க மட்டும் தான் என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த ஹோட்டல் என்னோட ஹஸ்பண்ட் தான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஐட்னரியில எங்களுக்கு வேற ஒரு ஹோட்டல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு அதை சேஞ்ச் பண்ணி இந்த ஹோட்டல்ல புக் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லக்கேஜ் எல்லாமே வெயிட்டிங் ஹால்ல வச்சுட்டோம். கரெக்டா 1:30க்கு கார் வந்துச்சு. எங்களை டைரக்டா டைகர் பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஃபைனலி தாய்லாந்துல எங்க ஃபர்ஸ்ட் டே அபிஷியலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் டைகர் பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ். நாங்க போன டைம்ல நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. பிகாஸ் நிறைய வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சாங்க. எங்க கூட வந்த டிரைவரே டிக்கெட் வாங்க போயிட்டாரு. நாங்க சரி வெளியே கொஞ்சம் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம், எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. நாங்க வெளியே நின்று உள்ள அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி க்ளோஸா டைகரை பார்க்கறதுனால உண்மையை சொல்லணும்னா பயங்கரமா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு டைகர் ஸ்விம்மிங் பூல்ல செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க டிரைவர் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டா நாங்களும் உள்ள போயிட்டோம். எங்க டர்ன் வர வரைக்கும் எங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நாங்க சைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட் டைகர்ஸ் எல்லாமே பார்த்தேன். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நிறைய டைகர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எங்களை ஒரு செப்பரேட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. எங்க பேக்கேஜ்ல மீடியம் சைஸ் டைகர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணி இருந்துச்சு. கைடு டைகரோட பேக் சைட் போய் நிக்க சொல்லி சொன்னாரு. டைகர் டச் பண்ண சொன்னாங்க. நானும் கொஞ்சம் பயந்து லைட்டா டச் பண்ணேன். அதுக்கப்புறம் டைகரோட டெய்ல ஹோல்ட் பண்ண சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. சடனா டைகர் டர்ன் பண்ணிட்டா என்னடா பண்றதுன்னு இருந்துச்சு. பட் கைடு டைகரை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. டைகர் நம்ம பக்கம் திரும்பாத அளவுக்கு அவங்க ஃபுல்லா பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்தாலும் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு டைகர் கூட இவ்வளோ க்ளோஸா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். கொஞ்ச நேரம் ஆன அப்புறம் பயம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ டைகரை டச் பண்ணிட்டு அதோட டெய்ல டச் பண்ணிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு ஒரு செம்ம மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் டர்ன் வந்துச்சு. கரெக்டா அந்த டைம்ல டைகர் ரால் பண்ணுச்சு. அந்த மொமெண்ட் பார்க்கவே செம மாசா இருந்துச்சு. அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அங்க ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. வேணும்னா செப்பரேட்டா மணி பே பண்ணி நம்ம அந்த போட்டோஸ் வாங்கிக்கலாம்னு. பட் நாங்க எங்களோட கேமரா அண்ட் மொபைல் எடுத்த போட்டோஸே போதுன்னு சொல்லிட்டு நாங்க அதை வாங்கிக்கல. அப்புறம் அங்க இன்னொரு செப்பரேட் பிளேஸ்ல பேபி டைகர்ஸ் இருந்துச்சு. இது எங்க பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகல. ஆனா நாங்க தனியா அமௌண்ட் பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு இதையும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். உண்மையா சொல்லணும்னா அந்த பேபி டைகர் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஏன் டர்ன் அப்ப இது கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. அப்புறம் அவங்க கொஞ்சம் மில்க் கொடுத்தாங்க. இது நல்லாவே ஆக்டிவ் ஆயிட்டு எல்லா போட்டோஸ்க்குமே சூப்பரா போஸ் கொடுத்துச்சு. இது எல்லாமே முடிச்சுட்டு டைகர் பார்க்க ஃபுல்லாவே ஒரு ரவுண்டு சுத்தி பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சது இது ஒரு பெரிய பிளேஸ். அதுவும் இல்லாம நிறைய டைகர்ஸ் இருந்துச்சு.
சும்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டைகரை பார்த்தேன். இது தனியா ஆப்போசிட் சைட்ல இருந்துச்சு. நானும் சும்மா வா வான்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அது என்னை ஒரு தடவை கூட கண்டுக்கல. திரும்பி பார்க்க கூட இல்ல. அது மட்டும் என்னமோ தனி காட்டுக்கு ராஜா மாதிரி செம மாசா ஸ்டைலா நடந்து ஜாலியா சுத்திட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வரும்போது டைகர் பார்க்குள்ளேயே ஒரு கேண்டீன் இருந்துச்சு. அந்த டைம்ல எங்களுக்கு பெருசா பசி இல்லாதனால நாங்க எதுவுமே ட்ரை பண்ணல. பட் ரேட் வைஸ் பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. இப்ப டைரக்டா ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். டைகர் பார்க்ல வந்து ஹோட்டல் போற ரோட் சைடு என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இன்கேஸ் நமக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம்னு. இன்னொரு விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம். இங்க நிறைய டாப்ஸ் டெய்லி ஸ்டோர் இருந்துச்சு. இது எக்ஸாக்ட் 7-Eleven மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்நாக்ஸ், ஜூஸ், நூடுல்ஸ், ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுவுமே நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்க ஸ்டே பண்ண ஹோட்டல் பக்கத்துலயே எங்களுக்கு வாஷிங் அண்ட் ட்ரையிங் கிளீனிங் ஷாப் இருந்துச்சு. நல்ல ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருந்துச்சு. கரெக்டா நாங்க ஹோட்டலுக்கு ஒரு 4:30க்கு ரீச் ஆயிட்டோம். எங்களோட ரூமுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ டைரக்டா நாங்க செக்இன் பண்ணிட்டு எங்க லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஸ்பேஷியஸா கிளீன் அண்ட் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்ல பேசிக்கா யூஸ் அண்ட் த்ரோ பிரஷ், பேஸ்ட் அண்ட் பாடி வாஷ், ஷாம்பூ, கண்டிஷனர் அண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரவல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க. இங்க இவங்க குட்டியா மினி லாக்கர் கூட கொடுத்திருந்தாங்க. பட் பெருசா அதை நாங்க எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் ரூம்குள்ள கிட்டில், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், மில்க் பவுடர், சுகர் எல்லாமே வச்சிருந்தாங்க. இங்க வைஃபை ஃபெசிலிட்டிஸ்மே அவைலபிளா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இந்த பால்கனி தான். இந்த சீ வியூ பால்கனில இருந்து அந்த ஓஷன் வியூ பார்க்குவதற்கே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங் எழுந்த உடனே அந்த வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் சன்செட் வியூமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா லக்ஸூரியஸ், கம்ஃபர்ட், பீச் வியூ, பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் எல்லாமே ஒரே இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா புல்மன் பட்டைய ஹோட்டல் ஜியை தான் நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்க ஸ்பாஸ்மே அவைலபிளா இருந்துச்சு. பட் நாங்க அது எதுவுமே ட்ரை பண்ணல, போகவும் இல்லை. கொஞ்ச நேரம் பீச்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு கீழே போயிட்டோம். இவ்வளவுதாங்க இந்த எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட்ல எங்க நைட் டின்னர் எங்க சாப்பிட்டோம், என்ன ஸ்பெஷல் பிளேஸ்ன்றது நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. See you in the next episode. Bye.